சுட்டி டிவில பெர்னாடுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் போடுவாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. ஐயோ! இப்படி சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாதே. சோ இந்த கார்ட்டூனோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமோ. நான் தான் சும்மா. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சோ சுமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் சேட்ட பிடிச்ச பையன் சார் அவன். அவன்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். எத பண்ணாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு தப்பா தான் பண்ணுவான். ஏன்னா பயபுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசக்கூட மாட்டான். ஒன்லி ஆக்ஷன்ஸ் அண்ட் ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தான் போடும். அந்த சவுண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்ளோ ஃபன்னா இருக்கும். தலைவன் வந்து எல்லா இடத்துக்கும் போவான். ஜிம்முக்கு போனாலும் பிரச்சனை, கார் ஓட்ட போனாலும் பிரச்சனை, ஸ்விம்மிங் பூல் போனாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோட் என்ன அப்படின்னா சுமோ வந்து ஜிம்முக்கு போயிருப்பான். ஜிம்முக்கு போயிட்டு அந்த பெல்ட் ஒண்ணு இருக்கும். அந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணாத சேட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெட்மில்ல ஓடுறது அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனே அறியாம தட்டிக்கிட்டு வெயிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்குவான். செம ஃபன்னா இருக்கும் இந்த கார்ட்டூன். நீ சுமோவோட இன்ட்ரோவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையை வந்து ஒரு கொடையில பறந்து வந்துகிட்டு இருப்பான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமோவோட என்ட்ரி. அண்ட் இவன் வந்து ஒவ்வொரு எபிசோட்லும் ஒவ்வொரு கிறுக்குத்தனம் பண்ணுவான். அண்ட் இவனுக்கு போட்டியாளரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துரும். சும்மா ரோட்ல கார் ஓட்டுன்னு கிடப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு போட்டியாளரா ஒரு ஓனா ஒண்ணு வந்துரும். அதுக்கப்புறம் அது கூட போட்டி போட்டு என்ன ஆனா அப்படின்ற மாதிரி எல்லாம் செம சூப்பரா இருக்கும். ஐயோ ஐயோ உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போனாலும் அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டியாளர் வந்துருவாங்க. அது வேற யாரும் இல்ல பெண்குயின் தான். தலைவன் வந்து எல்லாத்துலயுமே ஸ்பெஷல். கராத்தே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவன் பண்ணுவான். கராத்தே எல்லாம் பண்ணிட்டு அந்த கல்லுல போய் அடிச்சுட்டு ஆணு கத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம ஃபன்னா இருக்கும். சிரிப்பா இருக்கும் இந்த கார்ட்டூன். தலைவன் பீச்சுக்கு போனாலும் பிரச்சனை தான். அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டியாளர் வந்துருவாரு. அது யார் அப்படின்னா அது நண்டு. அந்த நண்டு இவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட்டுன்னு கிடப்பானுங்க. அண்ட் தலைவனுக்கு போட்டி போட யாருமே இல்லனாலும் மிஷின் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி போட்டு கிடப்பான். சும்மா வந்து பேஸ்பால் விளையாட போகும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாலை போடுறதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு இருக்குல்ல. அந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா வர்றதுக்கு முன்னாடியே பாலை வந்து போட்டுரும். ஃபர்ஸ்ட் 2-3 பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் எல்லா பந்தையும் அடிச்சு கடாசிடுவான். அடிச்சக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு சீன் போடுவாங்களே அந்த மாதிரி சும்மா வந்து சீன் போட்டு இருக்கும். அதுக்குள்ள அது மிஷின் தானே. அது வந்து பாலை தூக்கி விசிறி அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து அடி வாங்கி கீழே கிடப்பான். அதுக்கப்புறம் என்ன அந்த மிஷின் கூட போய் சண்டை போட்டு கிடப்பான். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செம ஃபன்னா இருக்கும். இந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன். சோ உங்கள எத்தனை பேர் இந்த கார்ட்டூனை பார்த்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட்